சக்தி இல்லையே சிவம் இல்லை, சிவம் சவமாயிடுவார் சக்தி இல்லை அப்படின்னா. ஸோ இது ரெண்டுமே நம்மக்கிட்ட இருக்கணும். நேருக்கு நேராக நான் 10 தசா மகா வித்யாக்களை பார்த்த மாதிரி தான் எனக்கு இருந்தது. ஒரு அம்மனையும் நேருக்கு நேராக பார்த்த மாதிரி ஒரு ஸ்தம்பிச்சு போய் தான் நான் உட்காந்துருந்தேன். அந்த குழந்தை இங்கே உட்காந்து அத்தனை பேத்தையும் அப்படியே ஆக்கிரமிச்சு உட்கார வச்சது இல்லையா, அதுதான் சோடஷி. கிரேட் இந்தியன் கிச்சன் மாதிரிலாம் படத்துக்கு ஒர்க் பண்ணி இருக்கிற இந்த ஆணாதிக்க சமூகத்துல ஒரு பெண்ணா தனியா நின்று நான் சொல்றதுதான் கரெக்ட், அதுதான் கரெக்ட்னு சொல்ல வைக்கிறது பெரிய விஷயம். காளி கருப்பு, கருப்புக்கு வந்து கலப்படம் கிடையாது. என்னவோ அதை அப்படியே வெளிப்படுத்திட்டு போயிடுவாங்க. நிசப்தம் என்னவோ அந்த நேர நொடியில் என்னவோ அதுதான் காளி வெளிப்படுத்துவாங்க. ஃபுல்லான் பக்தி மற்றும் ஜோதிட கலையரசி டாக்டர் வித்யா கார்த்திக் இணைந்து வழங்கும் ஐகிரி நந்தினி நவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சி. டைட்டில் ஸ்பான்சர் வாகினி டிவைன் சொல்யூஷன், பவர்ட் பை ஸ்ரீ ருத்ரா தாந்திரிக அகாடமி, சப்போர்ட்டட் பை டாக்டர் மைதிலி ஜெயராமன், மெகா பிரத்யங்கரா தேவி அருள்வாக்கு பீடம், கோ பிரசன்டட் பை டிவைன் கிறிஸ்டல், கோ பிரசன்டட் பை பக்திலயா, மீடியா பார்ட்னர் ரெட் மீடியா வைட், ஸ்பெஷல் தேங்க்ஸ் லக்கி பார்ட்டி. ஐகிரி நந்தினி நந்தித மேதின விஸ்வவினோதினி நந்தனே விரிவருவிந்த சிரோதினி வாசினி. இப்போ வந்து நம்ம கொலு வச்சாச்சு வீட்டில். இப்போ வந்து எல்லாருமே சொல்லுவாங்க 9 நாள் நம்ம கொலு வைக்கிறோம், 9 நாளுமே வந்து ஒவ்வொரு வழிபாடுகள் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. 9 நாளுமே வந்து என்னால் ஒவ்வொரு வழிபாடு பண்ண முடியல. நீங்கள் 9 நாளுமே இந்த வழிபாடு பண்ணுங்கள், இந்த பாடல் பண்ணி வந்து தேவியை வழிபாடு பண்ணுங்கள் அப்படின்னா என்ன மாதிரியான வழிபாடுகள் சொல்லுவீங்க? அதாவது 9 நாளுமே என்னால் முழுசாக பண்ண முடியல. ஏதோ ஒரு இயற்கை உபாதைகளாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் அந்த விளக்கு ஏற்றுறது அப்படிங்கிறது மட்டும் யாராவது ஒருத்தங்களை வச்சு தினமும் ஒரே மந்திரத்தை திரும்ப திரும்ப கேட்குறதும் 108 முறை கேட்கக்கூடிய, அதாவது அந்த ஐகிரி நந்தினி அப்படிங்கிற மந்திரம் இருக்கு இல்லையா, அதில் இருக்க அத்தனை அம்மன்களுடைய பெயருமே ஒரு மந்திரம் தான். ஓம் ஸ்வாஹா, ஓம் நமஹா, எந்த மந்திரமாக இருந்தாலும் தேவி வழிபாடு பண்ணுறப்போ குங்குமம் கொடுத்து 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 வழிபாடு பண்ண பன்மடங்காக திரும்பி வரும் நமக்கே. சூப்பர் மேம், சூப்பர். இன்னும் உள்ள நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது. உங்களுடைய ஸ்பீச்சுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நம்முடைய ஜீவிதா அவர்களே இந்த மேடைக்கு அழைக்கின்றோம். ஐகிரி நந்தினி நிகழ்ச்சியின் சார்பாக சார்பாக நினைவு பரிசு. பெரிய திருவிழாக்கு வந்த மாதிரி தான் எனக்கு இருக்குது. அதாவது நேருக்கு நேராக நான் 10 தசா மகா வித்யாக்களை பார்த்த மாதிரி தான் எனக்கு இருந்தது. அதாவது காளி மாதிரி ஒருத்தவங்க வந்து பேசிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நேருக்கு நேராக அந்த குழந்தை திரிபுர சுந்தரியை நேருக்கு நேராக பார்த்த மாதிரி ஒரு ஃபீல். இப்படி அதாவது ஒவ்வொரு அம்மனையும் நேருக்கு நேராக பார்த்த மாதிரி ஒரு ஸ்தம்பிச்சு போய் தான் நான் உட்காந்துருந்தேன். இவ்வளோ நேரம் நான் வெயிட் பண்ணேன் அப்படிங்கிறதுலாம் இல்லை. இத்தனையும் பார்க்கறதுக்கு எனக்கு பாக்கியம் கிடச்சிருக்கு. பிராப்தம் இருந்ததுனால தான் என்னால் இவ்வளோ பெரிய விஷயத்தை பார்க்க முடிஞ்சது. இதுவே என்னுடைய முதல் பாத பூஜை. இது வரைக்கும் நான் பாத பூஜையில் போய் உட்கார்ந்தது அந்த மாதிரிலாம் இல்லை. அதாவது கோயிலுக்கு போவேன், அமைதியாக நான் இருக்கிற இடமே தெரியாமல் தியானம் மாதிரி பண்ணிவிட்டு நான் வந்துடுவேன். ஆனால் இன்றைக்கி முழுசாக ஒரு நவராத்திரி, அதாவது பொம்மைகளாலாம் எனக்கு தெரியல. 10 தசா மகா வித்யாக்களும் ஒரு வித்யாக்குள்ளே இருந்தது தான் இன்றைக்கி நான் பார்த்தது. அதாவது இந்த காளி மாதிரி வந்து பேசிட்டு போனாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த விளக்கு கடை ராஜலக்ஷ்மி மேம். அதாவது காளி கருப்பு, கருப்புக்கு வந்து கலப்படம் கிடையாது. என்னவோ அதை அப்படியே வெளிப்படுத்திட்டு போயிடுவாங்க. அதாவது இருளுக்கு எப்போவுமே கலப்படம் கிடையாது அப்படிங்கிறது தான் அது உண்மை. நிசப்தம் என்னவோ அந்த நேர நொடியில் என்னவோ அதுதான் காளி வெளிப்படுத்துவாங்க. அதோட அந்த சிவனுக்கு பால் கொடுத்ததை சொன்னாங்க இல்லையா, அதுதான் நம்மளுடைய சுவாதிஷ்டானா சக்கரம். தாரா வந்து சிவனுக்கு அந்த விஷம் அருந்திய போது ஒரு குழந்தைக்கு பால் கொடுத்தது போல வந்து அவங்க பால் கொடுத்தது. அது என்ன சுவாதிஷ்டான சக்கரம் சொல்லுது அப்படின்னா, காமத்தை அழித்து அதையும் தாண்டி இந்த சுவாதிஷ்டானங்கிறது சேக்ரல் சக்கரா அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கு மேலே வந்தது தான் அந்த குழந்தை பாட்டு பாடினது நான் பார்த்தது. அதாவது திரிபுர சுந்தரி, மணிப்பூரக சக்கரம், சோடஷி,
16 லக்ஷ்மியை கொண்டவள். அது அவளை சுற்றி அத்தனை யோகினிகள் இருக்கு. உள்ளதுலேயே மிகவும் சக்தி வாய்ந்தது சோடசி. அந்த குழந்தை இங்கே உட்கார்ந்து அத்தனை பேத்தையும் அப்படியே ஆக்கிரமிச்சு உட்கார வச்சது இல்லையா, அப்படியே லயிச்சு போய், அதுதான் சோடசி. அதுக்கு மேலே இருந்தது புவனேஸ்வரி. புவனேஸ்வரி அப்படிங்கிறது இங்கே அந்த ஆத்மார்த்தமாக பேசுகிறாங்க இல்லையா, அந்த அன்போட எனக்கு இது நடந்தது அப்படின்னு. அதாவது அந்த புவனேஸ்வரியை தான் நம்ம மகமாயி அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் நம்மளுடைய அநாகத சக்கரம். இங்கே ஆட்டிசம் குழந்தைங்களெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த குழந்தைங்களுக்கு ஒரு பேச்சு திறமை வர வைக்கணும் அப்படிங்கிறது மாத்தங்கி தேவியை வழிபாடு பண்ணுறது. அதுவே விசுதி சக்கரம். அதோட இங்கே ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விஷயங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஒரு ஞானம் பிறக்குது இல்லையா, அதுதான் நம்மளுக்கு பைரவி சொல்லக்கூடியது ஆக்ஞா சக்கரம். ஸோ இப்படி 10 தசா மகா வித்யாக்களையும் நம்ம இங்கே பார்த்தாச்சு. பேசுறதுக்கு நேரமின்மை காரணமாக இதோடு நான் முடிச்சுக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. பிராப்தம் இருந்ததால் இவ்வளோ ஒரு ஃபெஸ்டிவலை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஒன்று சொல்லணும், நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க வித்யா கார்த்திக்கு நான் ஃபேனுன்னு. வித்யா கார்த்திக் ஜீவிதாக்கு ஃபேன். அது நான் இங்கே சொல்லியே ஆகணும். இப்போ இல்லை, நான் அவகிட்ட பார்க்கும் போதெல்லாம் அது மட்டும்தான் சொல்லிகிட்டு இருப்பேன். ஒரு சினிமா கலைஞராக வெளியில் ஒரு பெண்கள் வர்றதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுவும் த கிரேட் இந்தியன் கிச்சன் மாதிரிலாம் படத்துக்கு ஒர்க் பண்ணி அதை பெரிய விஷயம் ஆக்கிறது அதோட பெரிய விஷயம். அதை தாண்டியும் இருக்கிற இந்த ஆணாதிக்க சமூகத்தில் ஒரு பெண்ணாக தனியாக நின்று நான் சொல்கிறது தான் கரெக்டு, அதுதான் கரெக்டுன்னு சொல்ல வைக்கிறது பெரிய விஷயம். அந்த பணி அயராக செய்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய தோழி ஜீவிதாக்கு என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய உயரம் எட்டணும், சேர்ந்து பயணிக்கணும். நிறைய அஸ்ட்ராலஜியில் நீங்கள் அவங்கன்னு போட்டிலாம் போட்டுட்ருக்காங்க. அதெல்லாம் தாண்டி நாங்கள் எல்லாம் ஒன்று தான். திரும்ப அதைத்தான் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். அதற்குத்தான் இந்த விழாவும் கூட. அதாவது இவங்களுக்கும் எனக்கும் ஏதோ ஒரு விட்ட குறை தொட்ட குறை அப்படின்னே நான் சொல்லுவேன். ஏன்னா லாஸ்ட் டைம் சன் டிவியில் பார்த்தேன் அவங்கள. நான் சன் நியூஸில் 2 பேரும் சேர்ந்து ஒரு ஷோ பண்ணோம். அப்போ மீனாட்சி அப்படின்னாங்க. நானும் சரி மீனாட்சி ஓகே நல்லபடியாக பார்த்துக்குங்கன்னு. ஆனால் இவங்க எந்த நேரத்தில் மீனாட்சின்னு சொன்னாங்களோ இவங்கள பார்த்துட்டு 1 வீக்கில் நான் யூஎஸ் கிளம்பிட்டேன். யூஎஸ் கிளம்புனா முழுக்க அங்கே ஹூஸ்டனில் இருக்க மீனாட்சி கோயிலில் சொற்பொழிவு. முழுக்க மீனாட்சி பற்றியே பேசிகிட்டு இருக்க மாதிரி வாரம் எனக்கு மீனாட்சி கோயிலுக்கு போகிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இவங்களை பார்த்துருக்கேன், நவராத்திரிக்கு வந்திருக்கேன். திருப்பவும் நெக்ஸ்ட் வீக் நான் யூஎஸ் போகிறேன். அதுவும் நவராத்திரிக்கு தான் போகிறேன். இது இந்த காஸ்மிக் எனர்ஜி, த யூனிவர்ஸ் கனெக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. எப்போவுமே நம்ம பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். எது நமக்கு தேவையோ அது சரியான ஆட்களோடு நம்மளை கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பிலீவ் இன் த யூனிவர்ஸ் அப்படிங்கிறத நான் சொல்கிறது. ஒரு பிரபஞ்ச சக்தி, ஒரு பிரபஞ்ச பேராற்றல் நம்மளை இயக்கிக்கிட்டே இருக்குது. சக்தி இல்லையே சிவம் இல்லை, சிவம் சவமாயிடுவார் சக்தி இல்லை அப்படின்னா. ஸோ இது ரெண்டுமே நம்மக்கிட்ட இருக்கணும். ரொம்ப நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய அன்பை வெளிப்படுத்துறதுக்கு அவங்க டைம் கொடுக்கறது தான் முக்கியம். நீங்க இன்னைக்கு எவ்வளவு நேரம் இங்க பொறுமை காத்து இருந்தீங்கன்றது இங்க எல்லாருக்குமே தெரியும். அது நீங்க வித்யா அவங்க மேல வச்சிருக்க பியூரான தூய்மையான அன்புன்றது எங்க எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேம். தேங்க்யூ சோ மச். ஃபுல் ஆன் பக்தி மற்றும் ஜோதிட கலையரசி டாக்டர் வித்யா கார்த்திக் இணைந்து வழங்கும் ஐகிரி நந்தினி நவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சி. டைட்டில் ஸ்பான்சர் வாகினி டிவைன் சொல்யூஷன், பவர்ட் பை ஸ்ரீ ருத்ரா தாந்திரிக அகாடமி, சப்போர்ட்டட் பை டாக்டர் மைதிலி ஜெயராமன், மெகா பிரத்யங்கரா தேவி அருள்வாக்கு பீடம், கோ பிரசன்டட் பை டிவைன் கிறிஸ்டல், கோ பிரசன்டட் பை பக்திலயா, மீடியா பார்ட்னர் ரெட் மீடியா வைட், ஸ்பெஷல் தேங்க்ஸ் லக்கி பார்ட்டி.